நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு நியூ மதர் ஆக போகிறீங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட், அதாவது பால் கட்டுறது. பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் ஆகிறப்போ உங்களோட பிரெஸ்ட் ஸ்மோலனாக பெயின்ஃபுல்லாக ஹார்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா பேபி பால் குடிக்க மாட்டாங்க. இது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் உங்கள் பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். பேபியால் ஃபுல் பிரெஸ்ட்டை எம்டி பண்ண முடியல அப்படின்னா எக்ஸஸ் மில்கை பம்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். செகண்ட், நல்ல சப்போர்ட்டிவான அண்டர் வயர் இல்லாத ஃபீடிங் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணணும். தேர்ட், மில்க் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜென்டிலான பிரெஸ்ட் மசாஜ் தரணும். சப்போஸ் உங்களுக்கு பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐஸ் பேக் ஆர் கூலான கேபேஜ் லீவ்ஸை உங்கள் பிரெஸ்ட் மேலே வைங்க. இது உங்களுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் தரும். ஜென்டிலாக அவுட்டர் பிரெஸ்ட்லேருந்து நிப்பிள் வரைக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் பிரெஸ்ட்டை நீங்கள் எம்டி பண்ணுங்கள். இதனால் உங்கள் மில்க் டக்ஸில் இருக்கிற அடைப்பு சரியாகும், உங்களோட பெயினும் கொஞ்சம் கம்மியாகும். என்கார்ஜ்மெண்ட் கூட உங்களுக்கு சிவியர் பெயின், ஃபீவர், வார்ம்த் ஆர் ரெட்னஸ் இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸோ ப்ரெக்னென்ட் விமன் மறக்காமல் இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.